ஒரு சந்தோஷமான செய்தி மக்களே. நம்ம சங்கீத அக்காவும் விஜய் அண்ணாவும் பெரியதா வந்து டைவர்ஸ் விஷயம் வந்து செங்கல்பட்டு கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சு வைங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வரதா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா தமிழக முதல்வர் விஜய் தொடர்பான விவாகரத்து வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெறுவதாக அவரது மனைவி சங்கீதா தெரிவித்திருக்கிறார். விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்களா? இந்த நியூஸ பார்த்ததுமே என் புருஷனை அடிக்கிறீங்க, டேய் நானும் எங்க அடிக்கிறாரு சொல்லிட்டு அக்கா இறங்கிட்டாங்க போல. ஒருத்தவங்க முட்டி அழுது இருப்பாங்க பாவம். முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா. அடுத்தவங்க குடும்பத்துல ஏதாச்சும் நடக்கும், அதை வச்சு அரசியல் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம் சொல்லி நினைச்சிட்டு இப்ப சிறப்பால அடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு மேலேயாச்சும் அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதையும், அடுத்தவங்க குடும்பத்துல மூக்கம் நுழைக்கிறதையும், அடுத்தவங்க குடும்பத்தை கண்டென்ட்டா எடுத்து நல்லா பிசினஸ் பண்றதையும் நிறுத்துங்கடா. ஏன்னா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், சண்டை போட்டுப்பாங்க, குடிப்பாங்க, அது அவங்களோட லைஃப். அதுல போய் மூணாம் மனுஷன் உனக்கு என்னடா வேலை முந்திரி கொட்ட மாதிரி சொல்லி கேளுங்க. பொதுமக்களா இருந்தாலும் சரி, செலிபிரிட்டி இருந்தாலும் சரி, எல்லாருமே மனுஷங்க தான். அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் ஒன்று இருக்குது. சும்மா எல்லாத்தையும் கண்டென்ட்டா பாத்துக்கின்னு அரசியலா பண்ணிக்கின்னு அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வேல்யூ பண்ணாம இருக்கீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல செருப்படி நினைக்கிறேன். என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் குடும்பம் இல்லாம யாரால இருக்க முடியாதுங்க. நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குடும்பம் இல்லாம எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பார், அவமானப்பட்டிருப்பார், நல்லா பாத்திருப்பீங்க. திரும்ப அந்த குடும்பத்தோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து போனடா, போட்டு வெறுப்பேத்தனடா பயங்கரமா. இந்த மக்களே கரெக்ட் தானே? எந்த அளவுக்கு முடிவு ஷேர் பண்ணுங்க. வயிற்றுல வெந்து போனோம். ஆடாத ஆட்டமா மாட்டிக்கினாரு ஆட்டமான்ற மாதிரி வச்சு செய்யுங்க.